ஜெனரிக் மெடிசின்னு அது ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு மெடிசின் வந்து சும்மா வந்துடாது. இப்போ பேராசிட்டமால்னால் கிலோ 500 இருக்கும், கிலோவில் 500 இருக்கும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். அதில் எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது. அந்த கெமிக்கல்லேருந்து இது பேராசிட்டமாலை பிரித்து எடுக்கணும். அப்புறம் இதை வந்து இந்த மாலிக்யூலை வந்து டிஸ்பாசிபிள் ஃபார்முக்கு மாற்றணும். டிஸ்பாசிபிள் ஃபார்ம்னா தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 30 செகண்டில் கரைஞ்சிரும், தண்ணி மாதிரி ஆகிடும். அப்படிங்கும்போது தான் நீங்கள் வயிற்றுக்குள்ளே போட்டால் அது கரைஞ்சி ஒரு 10 நிமிஷத்தில் கரைஞ்சி ரத்தத்தில் கலக்கிறதுக்கு அது அந்த அவைலபிலிட்டி எங்கே தேவை இருக்கோ அங்கே போய் சேரணும். நிறைய வேலை இருக்குது. அது அந்த டிஸ்பாசிபிலிட்டி, அந்த பயோ அவைலபிலிட்டி, எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கே போய் கரெக்டாக சேரணும். அந்த பயோ அவைலபிலிட்டி தான் முக்கியம். அந்த இடத்துல எவ்வளவு மருந்து அது நமக்கு தேவையான இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் இதே பேராசிட்டமால தான் இருக்கலாம், அவன் ஜெனரிக் மெடிசன் என்ன பண்ணுவான், அப்படியே மாவை கலக்கி டக்கு டக்கு டக்குன்னு மாத்திரையை குத்தி போட்டு அடித்து தந்துடுவான். 10 அவனுக்கு 5 பைசா தான் விழும், நமக்கு 10 பைசாவை தந்துடுவான். இவன் இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அதில் அந்த கடைசி ப்ராசஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதில் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அந்த கடைசி ப்ராசஸ் வந்து 95% பியூரிட்டி வந்துடும். அனதர் 5% பியூரிட்டி இருக்குல்ல, அது வந்து காஸ்ட்லி ப்ராசஸாக இருக்கும். 100% பியூர் மாலிக்யூல் தான் நீங்கள் எங்கே தேவையோ அங்கே போய் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஒரு ஒர்க்கரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவன் அதுக்கு இந்த வேலை கரெக்ட் தானா, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவானான்னு பார்த்தானே அனுப்புகிறீங்க. சோப்பலாங்கி பையில் பிடிச்சி அனுப்பிட்டு அவன் அங்கே போய் எங்கேயா சொதப்பிட்டு வந்தான்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம மற்ற கொடுக்குற மருந்துகள் வந்து ஜெனரிக் ஃபார்ம் அது இது 10 பைசாவாக இருக்கும், அந்த 50 பைசாவாக இருக்கும், 5 மடங்கு வித்தியாசம் இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு அந்த மருந்து என்ன வேலை செய்யணுமோ அதுதான் செய்யும், இது செய்யாது. அதனால் நீங்கள் மருந்து தான், இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை, கவர்மெண்ட்டில் மாத்திரை வாங்கி சாப்பிடணும். அது பேரில் இருக்குது, கவர்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, அது மண்டு தான். அது சாப்பிட்றோம், அது வேறு வழி இல்லைன்னா நீ ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறது அது சாப்பிட்லாம். ஊமையனுக்கு உலர்வாயும் பரவாயில்ல இல்லை, ஊமையன்னா அவன் உலர்வாயின்னா ஒரு ஆள் படின்னு சொல்லுவான், என்னதான் அது கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அதே மாதிரி ஊமையனுக்கு உலர்வாயும் பரவாயில்லங்கிற மாதிரி அந்த மாலிக்யூலை எடுத்துக்கலாமே தவிர, அதுக்காண்டி மாத்திரை நான் நிப்பாட்ட போகிறேன் டாக்டர், என்னால் காஸ்ட்லியாக இருக்க ஒன்றும் முடியலன்னா எப்போ நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி சாப்பிடு. ஏதோ அந்த மருந்து, அது நான் என்ன மருந்து நான் கொடுக்குறேனோ அந்த மருந்து கொடுக்குறோம், அது என்ன எஃபெக்ட் இருக்கோ அது கொடுக்கணும், அவ்வளோதான். இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது கொடுக்கலாம், அவ்வளோதானே தவிர. ஏன்னா இவன் கேட்குறது கவர்மெண்ட்டில் என்ன கேட்குறான், லோயஸ்ட் கொட்டேஷன் கேட்குறான். லோயஸ்ட் கொட்டேஷன் கொடுக்கவே அவன் அதுலேயும் ஒரு லாபத்தை வச்சு தானே கொடுக்க முடியும் கொட்டேஷன். அப்புறம் எப்படி இருக்கும் ஆக்கம் தெரியாதான் நீங்கள்? இப்போ மதுரத்தில் 20 ரூபாய்க்கு டீ போடுறான், லோயஸ்ட் கொட்டேஷன்னா 5 ரூபாய்க்கு டீ தருவான் ஒருத்தன். நீங்கள் சூப்பராக டீ குடிக்கணும்னு நினச்சிட்டு போவீங்க, எப்படி இருக்கும்? அந்த ஸ்டாண்டர்டு அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும், காசுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதுவும் ஆன்டிபயோட்டிக்லலாம் நீங்கள் அது வந்து அந்த இன்னோவேட்டர் பிராண்டுன்னு இருக்குது, அவன் மற்றபடி ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுறான்ல, அவன் சில அது ஜிஎம்பி சர்டிஃபைடு கம்பெனியாக இருக்கும். அது என்ன அவன் சர்டிஃபை பண்ணுறானோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அதில் மேனுஃபேக்சர் பண்ணதாக இருக்கும். அப்போ பியூரிட்டிலாம் அதை மேட்ச் பண்ணி தான் அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுவான். அதே மாலிக்யூல் இங்கே தருவான். அப்படிங்கும்போது நீங்கள் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எனக்கு அதுவும் வேணும், பிரமாதமாக வேலையும் செய்யணும், நான் ஜெனரிக் ஃபார்மில் சாப்பிட வேணா, நடக்கிற கதை இல்லை. எங்களுக்கு என்ன, இன்றைக்கு ஒரு வேதிக்கு காட்ட வந்தானா இவன், நாளைக்கு இதே கம்ப்ளைண்ட்டுக்கு இங்கே வரக்கூடாது, இதே கம்ப்ளைண்ட்டுக்கு வரலாம், வேறு ஒருத்தனை கூப்பிட்டு வரணும். சார் என் தம்பிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, நேற்று எனக்கு ஊசி போட்டு சரியாக போச்சு, இவனை பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு வரணுமே தவிர, அதே ஆள் திரும்ப திரும்ப 4 நாளும் உட்காந்தானா எனக்கு கேவலம். நான் வைத்தியம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. இன்றைக்கு வந்தவன் நாளைக்கு வேலைக்கு போயிடணும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்தானா, வயிற்று ஓட்டான் வந்தானா, வாந்தின்னு வந்தானா, இன்றைக்கி ஒரு ஊசியை போட்டானா, நான் மாத்திரை கொடுத்தோமா, நாளைக்கு வேலையில் இருக்கணும். அவன் ஒர்க்கிங் போகுதில்ல, அங்கே முதலாளிக்கு இடைஞ்சல், வேலைக்கு இடைஞ்சல், இவனுக்கு சம்பளம் போச்சு, எவ்வளோ இடைஞ்சல் இருக்குது. கூட 50 ரூபா கொடுத்து ஒரு மாத்திரையை வாங்கிட்டா என்ன கெட்டு போச்சான்? எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது, அங்கே தான் பார்க்கணும், ரிசல்ட்டு தான் கொடுக்கணுமே தவிர. எனக்கு காய்ச்சலில் 3 நாள் படுத்து 4 நாள் படுத்து கிடந்துட்டு சார் 1 வாரமாக எனக்கு காய்ச்சல் நான் போகவே இல்லைன்ட்டு வரக்கூடாது.
இன்றைக்கி காய்ச்சலாக நாளைக்கு போகணும். சில காய்ச்சல் டைஃபாய்டு, சில வைரல் ஃபீவர், அதெல்லாம் 3 நாள் 4 நாள் ரெஸ்ட் எடுத்து தான் போக வேண்டியிருக்கும். மற்றபடி சாதாரண காய்ச்சல்னால் அவ்வளோதான். நான் தான் சொன்னேன், தம்பி ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அவன்கிட்ட போய் தடவி கொடுக்கக்கூடாது. ஒரு கிருமி வருதுன்னா மூக்கில் ஒரு குத்து, செவட்டில் ஒரு அரை, சோலி முடிஞ்சு அது கிறங்கி விழணும். அப்போ அந்த மாத்திரை நீங்கள் கொடுக்குற டோஸு எங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும். அதனுடைய கெப்பாசிட்டி இதுன்னா அது பார்த்தீங்களா, அவர் வரும்போதே பார்த்தீங்களா தலைக்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாரு. உங்கள் டோஸு தலைக்கு மேலே வேலை செய்தால் தான் அந்த பாக்டீரியாவிலேருந்து நம்ம தப்ப முடியும். நீங்கள் அதுகிட்ட போய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை கொடுத்து கரெக்டான எங்கே ரெக்கமெண்டட் டோஸ் என்ன படித்தோமோ அந்த டோஸில் கொடுக்கணும். படிக்கிற டோஸ் ஒன்று, செய்கிற டோஸ் ஒன்று, அது இருக்கக்கூடாது. சொன்னதை செய்யணும். இதான் ஜெனரிக் மெடிசனுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.